அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் அமர்ந்திருந்தோம். எங்களிடம் நல்ல வெண்மை உடை அணிந்த நல்ல கருப்பு நிற முடி நிறைந்த ஒருவர் வந்தார். பயணத்தின் சுவடு கூட அவரின் மீது காணப்படவில்லை. எங்களில் எவரும் இதற்கு முன்பு அவரை கண்டதில்லை. வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் அமர்ந்தார். தன் இரு முட்டுக்கால்களையும் அவர்களின் இரு முட்டுக்கால்களையும் இணைத்தார். தன் இரு உள்ளங்கைகளை தன் இரு தொடைகளின் மீது வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், முஹம்மதே, இஸ்லாம் பற்றி எனக்கு கூறுங்கள் என்றார். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என சாட்சி கூறுவதும், தொழுகையை நீ பேணுவதும், பொருள் வரியை ஜக்காத்தை நீ கொடுப்பதும், ரமலானில் நீ நோன்பு வைப்பதும், பயணம் செல்ல நீ சக்தி பெற்றால் கஅபாவை ஹஜ்ஜு செய்வதும் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார். கேள்வி கேட்டவரே அதை உண்மைப்படுத்தியது நாங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டோம். ஈமான் பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார். அல்லாஹ்வை, அவனது வானவர்களை, அவனது வேதங்களை, அவனது தூதர்களை மற்றும் மறுமை நாளை நீ நம்ப வேண்டும். நன்மை தீமை இறைவனிடமிருந்து ஏற்படுகிறது என விதியை நம்ப வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார். இஹ்சான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார். அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும். நீ பார்க்கவில்லை என்றால் உன்னை அவன் பார்க்கிறான் என்பது போல நீ அவனை வணங்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மர்ம நாளை பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார். இது பற்றி கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட மிக அறிந்தவர் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் அடையாளங்கள் பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார். அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். காலில் செருப்பு அணியாதவன், அரைக்குறை ஆடை அணிந்தவன், ஏழை, ஆடு மேய்ப்பவன் என இவர்கள் பெரிய கட்டிடம் கட்டுவதில் உயர்வார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வந்தவர் பின்பு சென்று விட்டார். சிறிது நேரம் அங்கேயே இருந்தேன். பின்பு, உமரே, இப்பொழுது வந்து கேள்வி கேட்டவரை நீர் அறிவீரா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். இவர் தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்கள் மார்க்க செயல்களை உங்களுக்கு கற்றுத்தர உங்களிடம் வந்தார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.